ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இங்கிங்கிளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றுவோம். பாவேந்தரோட கருத்தை வச்சு தான் நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நம்ம ஐயா ஒரு மிக சிறந்த அட்சய பாத்திரம். எழுத்தறிவித்தோன் தெய்வமாகும்னு நமக்கு அதிவீர ராமபாண்டியன் குறிப்பிட்டிருக்காரு. அதை விட என்னோட இயல்பை ஐயா நம்ம எஸ்ஆர் தியரி உளவியல் பாடத்தில் படிச்சிருப்போம். ஸ்டிமுலேட் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒவ்வொரு தூண்டலுக்கும் நிகரான சரியான துலங்கல்கள் விளையும் அப்படிங்கிறது தான் நமக்கு எஸ்ஆர் தியரி இல்லைங்களா? அதே மாதிரி தான் பாவேந்தர் என்ன சொல்லியிருப்பார், தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படிங்கிற அந்த கவிதையில் இடையில வரும் பாருங்க, அசதிக்கு உயிர் தரும் தேன். நம்ம தமிழ் மொழியை பாவேந்தர் குறிப்பிடுற அந்த வரிகளுக்கு இலக்கணமாக ஐயா என்னை இந்த பணி இடத்துல நிறுத்தியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். நான் நிறைய சிரமங்களை அனுபவித்தேன். இப்போ நான் இந்த இப்போ 22 அக்டோபர் ஆரம்பத்தில் நான் திரும்ப அட்மிஷன் போட்டு ஐயாட்ட செகண்ட் பேட்சில் வந்தப்போ நிறைய எனக்கு பிரச்சனைகள், நான் பார்த்துட்டு இருந்த வேலையிலேருந்து நீங்கி ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருந்தேன். அப்போ ஐயா சொன்னாங்க, நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு பொறுப்பு வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறம் வாங்க, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரியெல்லாம் செய்ய தேவையே இல்லை அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அது நிச்சயமான உண்மை இல்லையா? உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றேன்னு நம்மளோட அதிவீர ராமபாண்டியன் சொன்னதை நிச்சயமான அதில் தான் அதிகமான மெய்ப்பொருள் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதே மாதிரி நான் படிச்சிருக்கிறது, எனக்கு தெரிஞ்சது எதுவுமே பத்தாது. கலைவாணி, உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது நீங்கள் தேர்வாகி வேலைக்கு போகிறதுக்கு நிச்சயமாக பத்தாது. நிறைய உழைக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்றத ஐயா வற்புறுத்தி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் வீட்டில் இருந்தாலும் ஐயா எனக்கு அலைபேசி மூலமாக அழைத்து, என்னை கலைவாணி செய்கிறீங்க, ஏன் தேர்வு எழுதலை, நீங்கள் என்ன காரணம், உங்களுக்கு கிடைக்கலையா ஸ்கிரைபு அப்படின்றத கேட்டுக்குவாங்க. இங்கே நான் நேரடியாக வகுப்புக்கு வந்தாலுமே ஐயா எனக்கு ஒரு ஸ்கிரைப் கட்டாயம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தேர்வுகளை எழுத வச்சுட்டு மார்க் எவ்வளோ என்னன்னு கேட்டு, பத்தலையே, உங்களுக்கு விஷயங்கள் பத்தாதே அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக சொல்லுவாங்க. எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லுவாங்கள்ல, அழுக அழுக சொல்கிறவங்க அரசால சொல்லுவாங்கன்னு எங்கள் அப்பத்தா சொல்லுவாங்க. அது உண்மையிலும் உண்மை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறதையுமே ஐயா கிட்ட நான் நேரில் பார்த்தேன். அனைத்துக்குமே ஐயாவை சொல்லலாம். ஐயா மிகச்சிறந்த அட்சய பாத்திரம் இல்லையா? எழுத்தறிவித்தவன் தெய்வம், அந்த தெய்வத்தின் நிலைக்கு நம்மளை உயர்த்துறதுக்கான அட்சய பாத்திரம். இன்னும் பல்லாயிரம் ஆசிரியர் பெருமக்களை ஐயா உருவாக்குவாங்க. அதுக்கு ஐயா காயசித்தி உபாயத்தை தான் ஐயா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். திருமூலர் சொல்லியிருக்காரு இல்லையா, காயசித்தி உபாயத்தில் என்ன சொல்லியிருக்காரு, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அந்த வாசகங்களை மட்டும் ஐயா வாழ்க்கையில் பின்பற்றணும்னு நான் ரொம்ப ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு அந்த தெய்வ நிலைக்கு உயர்ந்து ஐயா நிற்கிறாங்க. இன்னும் மீமிசை ஞாயிறு போல, இன்னும் ஐயா நம்ம எல்லாருக்கும் விடிவெள்ளியாக திகழ்ந்தது போல இன்னும் பல கோடி ஆசிரியர்களை உருவாக்குறதுக்கு இந்த உலகத்தில் அழியாமல் நிலை பெற்றிருக்கும் பெரும் செல்வமாய் பெரும் பேராய் நின்று நிலைக்கணும்னு நான் என்னோட வாக்கு மெய்யாகிறதுக்கு நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். எப்போவுமே ஐயாவை பார்த்தா நான் முதல்ல ஆத்மார்த்தமா அப்படின்னு சொல்லி தான் வணக்கம் சொல்லுவேன். அது இன்னைக்குன்னு இல்லை. ஏன்னா நான் நேரில் பார்த்த பிரகஸ்பதி குரு, அவர் சாதாரண ஆசிரியன் அல்ல. அவரோட ஆழ் மனதிலிருந்து அவரோட நாவில் பிறக்கின்ற ஒவ்வொரு சொற்களும் மிக மிக வலிமை உடையன. இது சத்தியார்த்தமான என் ஆயுட்காலத்தில் நிறைய அடிபட்டு நான் யாரையுமே ஐயா யாருக்குமே கன்செஷன் சொல்லுவோம்ல, சலுகை, அது கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் முழு முதல் காரணம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி கிட்டணும் அப்படின்னா அவனை கண்டிப்பாக கரெக்டான தூண்டல்கள், அவனுக்கான பொறுப்புணர்ச்சியை ஐயா ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஐயா மிகப்பெரிய சாதனையாளராக இவ்வளவு ஆசிரியர்களை, பல ஆயிரம் ஆசிரியர்களை உருவாக்கிட்டு
பெரும் பேர் பெற்று திகழ்கிறாங்க ஐயா. அப்படிங்கிறதுல எந்த ஒரு நமக்கு ஐயப்பாடும் கிடையவே கிடையாது. நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லுவார் இல்லையா, நம்மளோட தமிழ்தாய் வாழ்த்துல, எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே அப்படின்னு. நம்ம தமிழ் வந்து 8 திக்கும் நம்ம தமிழ் ஆசிரியர்கள் வந்து சிறந்த ஆசிரியர்களாக உருவாகி சிறக்கிறதுக்கு மிக மிக முழு முதல் காரணம் வந்து நம்மளோட இனிமை ஐயா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு பறைசாற்றணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஐயா வந்து எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஐயா அப்படி சொல்கிறாங்க. நம்ம வந்து பிலிட் மட்டும்தான் நான் வந்து கணேசர் கல்லூரியில் முழுமையாக நான் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து திருமணம், நான் வந்து தொலைதூர கல்வி இயக்ககத்தில் தான் அண்ணாமலையில் வந்து முதுகலை தமிழ்லாம் நான் படித்தேன். சிலபஸ் கூட பஸ்ஸில் பேருந்தில் போகும்போது தான் பார்த்துட்டு நான் வந்து தேர்வெல்லாம் எழுதியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் புத்தகங்கள் அவ்வளோவா படிக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் என்னோடய பார்வை குறைபாட்டினால ரொம்ப நான் வந்து அவசரப்பட்டிருக்கேன். ஆனால் இனிமை இன்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் ஐயாவோட மெட்டீரியலை தவம் கிடந்து வாங்குவேன். ஒவ்வொரு சின்ன சின்ன மெட்டீரியல் வாங்க. உண்மையிலே அந்த காத்திருப்பு அந்த மிக முக்கியம் தெரியுங்களா. கர்ப்பத்தில் குழந்தை வந்து காத்திருந்து தானே அது வந்து பிரசவிக்கப்படுது. அந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு ஐயாவோட மெட்டீரியலும் மிகச்சிறந்த பொக்கிஷமாக தெரியும். ஐயாட்ட நான் சொல்லுவேன், ஒரு முறையெல்லாம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு 2023 ஆடிப்பெருக்கப்போ ஐயா வந்து அலைபேசியில் தொடர்பு கேட்டு, கலைவாணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி என்ன பண்ணுவீங்க, உங்களால் படிக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்பாங்க. ஐயா நான் எப்பொழுதாவது தான் படிக்கிறேன். ஐயா கிட்ட நான் பொய்யும் பேச மாட்டேன், எப்பொழுதாவது தான் படிக்கிறேன். நான் வந்து கண்ணதாசன் ஸ்டடி சென்டருக்கு போயிட்டு காரைக்குடியில் அங்கே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து எப்பொழுதாதாங்கய்யா நான் வந்து படிக்கிறேன். ஆனால் வந்து நான் பூஜைறையில் பத்திரமா வச்சுருக்கேங்கய்யா, யாருக்கும் இந்த பொக்கிஷத்தை யாருக்கும் நான் தரை வார்த்து கொடுக்க மாட்டேங்கய்யா அப்படின்னு தான் நான் ஐயா கிட்ட சொல்லுவேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக எனக்கு வார்த்தைகள் வந்து கிடைக்கலன்னு சொல்லலாம். நம்ம சங்க காலத்தை உச்சி மேல் மெச்சிக்கொள் நச்சினார்க்கு நீரை பார்த்துட்ருக்கோம் என்றைக்கும் நம்ம பார்ப்போம். தமிழ் மாணாக்கர்கள் தமிழ் ஆசிரியர்களாக போனாலும் அதே மாதிரி இன்றைய இந்த கலிகாலத்தின் மிகச்சிறந்த வன்மை மிக்க சொற்செல்வம் மிகுந்த நம்மளுடைய ஆசிரியர் இனிமை ஐயாவும் மிகச்சிறந்த இன்றைய நச்சினார்க்கினியர் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நம்மளோட ஈஸ்வரி மேம் சொல்லணும், நம்ம டீமில் அவங்க வந்த உடனே எப்போ ரெகுலர் எல்லா கிளாஸஸ்க்கும் பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஆனால் வந்துட்டால் கண்டிப்பாக கலைவாணின்னு அவங்க பேசுவாங்க. எனக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இனிமை டீமில் நான் வரும்போது நான் ஏபிஆர் மஹாலில் தான் முத அட்மிஷன் போட்டு வரும்போது இங்கே ஏற்கனவே சொன்னாங்க நிறைய பேர், அரங்கமே நிறைஞ்சிருக்கு. ஐயா வந்து இயல் இசை நாடகம்னு சொல்லிட்டு அவர் வச்ச தேர்வை தான் படித்து காட்டி விளக்கம் சொல்லிட்டு இருந்தார் ஐயா. அவ்வளோ அழகாக இருந்துச்சு வகுப்பு தெரியுங்களா. இயல்னா என்ன, வைரமுத்து கவிதை எழுதுறாரு பாடல் வரிகளை, அதுக்கு அனிருத் வந்து இசையமைச்சு அந்த பாடல்களை வந்து அவர் பாடுறாரு, அஜித் நடனம் ஆடுறாரு. இப்படி சொன்னால் மாணவனுக்கு புரியுமா, எப்படி சொன்னால் மாணவனுக்கு புரியும் அப்படின்னு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல அப்டேட்டடுன்னு நாம் சொல்கிறோம்ல, அது வந்து நம்ம நல்லாசிரியர் நம்ம பேராசான் கிட்ட நாம் வந்து பார்க்கலாமா இல்லைங்களா? ஆசிரியர் பெருமக்களை சொல்லுங்கள், பார்க்கலாமா இல்லையா? ஃபுல்லாக அப்டேட்டட் தானே நம்ம ஐயா வந்து. எனக்கு அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நம்ம இனிமை டீமில் பார்த்தீங்கன்னா கலைமகள் ஆகட்டும், அவங்க கேட்பாங்க, அக்கா நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் மட்டும் கொடுங்க, உங்களுக்கு நான் நம்மளோட கரிக்குலம் சம்மந்தமாக UGTRBக்கு அத்தனையும் உங்களுக்கு சிலபஸ் முழுக்க நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி தரேன் சொல்லுவாங்க நம்ம கலைமகள். ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து பாசிட்டிவாக பேசுவாங்க. நம்ம க்ளோரி மிஸ் அவங்க தான் சொல்லுவாங்க, மிஸ் நீங்கள் இந்த முறை வந்து வேலைக்கு போயிடுவீங்க மிஸ், நீங்கள் போகலைன்னா யார் போவாங்க அப்படின்னு ஐயாவோட வாசகங்களை நம்ம இனிமை பயிற்சி மையத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பயிற்சி ஆசிரியரும் எனக்கு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம இனிமை ஐயா நடத்தின கூட்டு பிரார்த்தனை, நீங்கள் அனைவரும் ஆத்மார்த்தமாக இந்த கலைவாணியாகிய நான் ஆசிரியர் பணி ஏற்க வேண்டும் என்று அனைவரும் உள்ளார்ந்து நினைத்தீர்கள். அது இன்று நடந்தேறியது. அதற்கு வித்தாக விளைவித்தவர் நம் இனிமை ஐயா என்பதை நான் நன்றியோடு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல 7 ஜென்மத்திற்கும் நான் கடமை பெற்றிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு என் குடும்பமே வந்து கடமை பெற்றிருக்கு. என் குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலுமே ஐயான்னு சொன்னேன், உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும் கலைவாணி, உங்களுக்கு தெரியுங்கிற ஒரு உணர்வு இருக்குது, அது இருக்கக்கூடாது. நீங்கள் வகுப்பறையில் வந்து நான் வினாக்கள் எழுப்பும்போது நீங்கள் விடை சொல்லாதீங்க. ஐயா சொல்லுவாங்க, எல்லாம் நிதர்சனமான உண்மை, அவ்வளவு உண்மை ஐயா சொல்கிறது. உங்களுக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்குது கலைவாணி சொல்லுவாங்கல்ல. நம்ம அடிக்க நம்மளை உருவாக்குற அந்த சிற்பம் எப்படி செதுக்கிற சிற்பி
நம்ம ஐயா வந்து சாதாரண ஆசான் கிடையாது, மிக சிறந்த சிற்பி. நம் அருமையான நம் சிற்பியால் பல 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 கோடி ஆசிரியர்கள் உருவாகணும்னு நான் வேண்டிக் கொண்டு நல்லோர் சபையில் நன்றிகளுடன் கண்ணீர் மல்கி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி, பல கோடி வணக்கங்கள் இந்நற்சபைக்கு. வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி.